நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் நான் பேசுகிற இந்த நேரத்தில் சர்ப்பத்தின் நாவிகள், சபிக்கப்பட்ட பிசாசுகள் வயிற்றுக்குள்ள, சரீரத்துக்குள்ள, அமராஜா இசப்பா நீங்க சொல்றீங்க ராஜா, இந்த மார்பு பகுதியில ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே, அந்த அருவருப்பான கிரியைகள் எங்கெல்லாம் மறைந்து இருக்கிறதோ, எங்கெல்லாம் அந்த மகளை சுற்றி இருக்கிறதோ, சகலமும் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அருவருப்பான சிந்தைகளை கொடுக்கிற ஆவிகள், இச்சையை தூண்டுகிற பிசாசுகள், சபிக்கப்பட்ட ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியேறும், இயேசுவின் நாமத்தில் வெளியேறும். இயேசுவின் நாமத்தினாலே பாதாளத்தின் வாசல்கள் இனி மேற்கொள்வதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருவருப்பின் ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். லீபியதான் என்னும் நீண்ட பாம்பை, லீபியதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே பெரிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் அவர் தண்டிப்பாராக. சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை அவர் கொன்று போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் எப்படிப்பட்ட வலு சர்ப்பங்கள் இந்த மகளை அப்பா தன் ஊழியத்தை செய்ய முடியாதபடி, ஹல்லேலூயா, தன் மேல் இருக்கிற அபிஷேகத்தை நிறைவேற்ற முடியாதபடி செயல்படுகிறதோ, அந்த கிரியைகள் இப்பொழுது குளோரியை விட்டு வெளியேறட்டும். வார்த்தையை பேசுகிறேன், ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நான் பேசுகிறேன். நல்லா தியானிங்க, பைபிள் படிங்க. தலை நரம்பு இந்த இதெல்லாம் வாயெல்லாம் திறந்துச்சுங்க, அப்படியே காது வழியா அப்படியே ஒரு இதுவா காது எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வாய் தானா திறந்துட்டு ஒரு பெரும் காத்து மாதிரி வந்தது. சரி சரி. இந்த தண்ணிக்காக நீங்க ஜெபிக்கும் போது இயேசுவோட ரத்தம் அப்படியே ஊத்தந்த ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்தினாருங்கய்யா. அப்படியே தெரியப்படுத்தினாரு, அந்த தண்ணி ஆண்டவர் ரத்தம் கலர்ல எனக்கு தெரியப்படுத்தினாரு. தண்ணி ரத்தமாக மாற்றாரு பாத்தீங்களா? எனக்கு அப்படியே மேல இருந்து வெளிச்சத்தை தெரிஞ்சது. என்ன சுத்திரும் சிலுவைங்க என்ன ரவுண்ட் பண்ணிச்சு. சிலுவை உங்களை சுத்தி நின்னுச்சா? அப்படியே ரவுண்டா என் கண்ணை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கறேன், தரிசனம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அந்த சிலுவைங்க என்ன சுத்தி சிலுவை தெரிஞ்சது. முன்னாடி அந்த ஒரு ரத்தம் என் கை விரல அப்படியே அந்த தண்ணில ரத்தம் அப்படியே கொட்டுறது பார்த்தேங்க. ரத்தம் மாறிச்சு. அவர் உங்களை அவ்வளவா நேசிக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஏசாயா 60 அதிகாரம் 20 உன் துக்க நாள் முடிந்து போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, துக்கம் என்றென்றைக்கும் நீடித்திருக்க போவதில்லை. கர்த்தர் அதற்கு ஒரு முடிவு உண்டாக்குகிறார். உன் துக்க நாள் முடிந்து போம் என்று அன்போடு அவர் உங்களை ஆறுதல் படுத்துகிறார். அவர் அடித்தாலும் அரவணைக்கிற தேவன், காயப்படுத்தினாலும் காயம் கட்டுகிற தேவன், ஒரு தாய் தேற்றுகிறதை போல தேற்றுகிறவர், தகப்பன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறதை போல நம்மை சுமக்கிறவர். அவரே நம் துக்க நாட்களுக்கு முடிவை உண்டாக்குகிறார். இரவுக்கு அடுத்து ஒரு பகல் உண்டு, தோல்விக்கு அடுத்து ஒரு ஜெயமும் உண்டு. கண்ணீரின் பள்ளத்தாக்குக்கு அடுத்து ஒரு நீரூற்று உண்டு. மாராவுக்கு பின்பு ஒரு ஏலிம் உண்டு. அப்படியே துக்கத்திற்கு அடுத்து ஒரு சந்தோஷமும் ஆறுதலும் நிச்சயமாகவே உண்டு. பிரியமானவர்களே, மாணவர்கள் இறுதி தேர்வுகள் எழுதும்போது முடியும் என்ற எண்ணத்துடன் படித்தாலும் பரீட்சைக்கு அடுத்து விடுமுறை உண்டு. அடுத்த வகுப்புக்கு ஒரு முன்னேற்றம் உண்டு என்றாலும் பரீட்சையின் வழியாகத்தான் நாம் வெற்றிக்கு கடந்து வர வேண்டியது இருக்கிறது என்ற நினைவும் அவர்களுக்கு இருக்கும். துக்க நாள் முடிந்து போம் என்று கர்த்தர் வாக்களித்ததோடு துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றும் வாக்களிக்கிறார். அதற்கு ஒரு அருமையான ஓமையை ஆண்டவர் சொன்னார். ஸ்திரீயானவள் பிரசவ காலம் வந்திருக்கும் போது வலியினால் அவதிப்படுகிறாள். ஆனால் பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால்
அதற்கு பின்பு அந்த உபத்திரவத்தை அவள் நினையாள். குழந்தையின் மலர்ந்த முகம் கண்டு பூரிக்காத தாய் யாருண்டு? பிரசவ வேதனையெல்லாம் அந்த நேரமே மாறி போகும். பிரியமானவர்களே, அன்னாளுக்கு துக்க நாட்கள் இருந்தன. ஒருபுறம் மலடி என்ற வசைச்சொல், மறுபுறம் அவளது சக்களத்தியால் நாள்தோறும் அவளை புண்படுத்தி பேசப்படும் அவச்சொற்கள். ஒரு நாள் தன் துக்கத்திற்கு முடிவு உண்டாகும்படி தேவ சமூகத்தில் போய் கண்ணீர் விட்டு அழுதாள். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபத்தில் கர்த்தருடைய பாதத்தில் எதை வைக்கிறீர்களோ அதை அவர் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். துக்கத்தோடு கண்ணீர் விட்டு மன்றாடி கொண்டிருக்கிற தேவையில்லை. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்ட பிறகு விசுவாசத்துடன் இளைப்பாற கற்றுக்கொள்ள வேண்டும். நீர் எனக்கு பதில் தரப் போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றப் போவதற்காக ஸ்தோத்திரம் இயேசப்பா என்று சொல்லி கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். அன்னாளுக்கு கர்த்தர் சாமுவேலை கொடுத்ததோடு நிறுத்திவிடவில்லை. இன்னும் 5 குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, உங்கள் துக்க நாள் முடிந்து போகிறபடியினால் விசுவாசத்தோடு தேவனை துதிப்பீர்களாக. அப்பொழுது இன்றைக்கு மலை போல இருக்கிற பிரச்சனைகளும், உள்ளத்தை முள் போல் குத்தி கொண்டிருக்கிற பிரச்சனைகளும் மாறி சமாதானமும் சந்தோஷமும் உங்க. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இயேசப்பா, இந்த காலை வேளையிலும் சுவாமி, எங்கள் துக்கத்தை மாற்றுகிற தேவனாய் நீர் வெளிப்படுகிறீர். உமக்கு நன்றி. எங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும்படி இந்த காலை வேளையிலே நீர் பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. துக்கத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடும் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி, அவர்களை தேற்றி, அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று எரேமியா 31:13 வாசிக்கிற போல இயேசப்பா, இந்த காலை வேளைக்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறேன். ஒரு தெய்வீக மகிமையும் பிரசனமும் இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. ஒவ்வொருடைய உள்ளத்தையும் அது தொடட்டும் சுவாமி. திக்கற்றவர்களையும் அனாதைகளையும் விதவைகளை விசாரிக்கிற என் ஆண்டவர் நீர் மாத்திரமே. ஒருவரையும் கைவிடாத என் தேவன் அப்பா. நீங்க மாறாதவரே, உமக்கு நன்றி. நன்மை செய்கிறவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவே, எங்கள் சுகத்தை விரும்புகிறவர், எங்கள் ஆரோக்கியத்தை விரும்புகிறவர், எங்களோடு கூடவே இருக்கிறவர், வாக்கு பண்ணுகிறவர், வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்கிறவர், சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் ஓய்ந்திராத என் தேவன், இரவும் பகலும் உம்முடைய பிள்ளைகள் மேல் கண்களை வைத்து எங்களை பார்க்கிறவர் அப்பா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இஸ்ரவேலின் தேவனே, உமக்கு நன்றி. யாக்கோபின் தேவமே, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. நாள் உண்டாவதற்கு முன்னும் நீர் இருக்கின்றீர். ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நிகர் நீரே. உமை போல வேறொரு தேவன் கிடையாது சுவாமி. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிறவர், எங்கள் சந்ததியின் மேல் உம்முடைய ஆவியையும், எங்கள் சந்தானத்தின் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறவர். இயேசப்பா, நீரே முந்தினவர், நீரே பிந்தினவர் அப்பா. நீரே ஆரம்பம், நீரே முடிவு, நீரே அல்வாவும் ஓமேகாவுமானவர், ஆதியும் அந்தமுமானவர், தொடக்கமும் முடிவுமானவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் ஒருவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. தளர்ந்த கைகளை திடப்படுத்துகிறவர், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறவர், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய என் தேவன் அப்பா. ராஜா, நீர் நீதியை சரி கட்டக்கூடியவர். ஹல்லேலூயா. எங்களுக்கு பதிலளிக்கிறவர், எங்களை ரட்சிக்கும் நல்ல தேவன் அப்பா. குருடனின்
கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகுமா? வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவும் கம்பீரிக்கும், வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும், வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும். வலு சர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலையும் உண்டாக்கும். அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படுமா? தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் நிற்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை நீர் கொடுத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இஸ்ரவேலின் தேவன் உமக்கு நன்றி. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், எங்கள் தேவன், எங்கள் இரட்சகர், எங்கள் மீட்பர், எங்கள் கண்மலை, ஹல்லேலூயா, எங்கள் நல்ல மேய்ப்பர் அப்பா பிதாவே, எங்கள் நியாயாதிபதி, ஹல்லேலூயா, இயேசுவே, எங்களுக்காக பரிந்து பேசுகிற நல்லவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த சூழ்நிலையில அப்பா, நெருக்கமான இந்த நேரத்தில் ஒருவேளை பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னார், ஹல்லேலூயா, இப்பொழுதே அப்பா ஒவ்வொரு இருதயத்திலும் ஒரு மாற்றம் வரட்டும். இந்த அதிகாலை வேளையிலுமே நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய முகங்களும் பிரகாசிக்கட்டும். துக்கங்கள் மறைந்து போகட்டும், துயரங்கள் நீங்கி போகட்டும். உன் துக்க நாள் முடிந்து போகும் என்கிற வார்த்தையின்படி ஹல்லேலூயா, எஸ் அப்பா, எந்தெந்த வேதனைக்குள்ளாக உடைய பிள்ளைகள் நின்று கண்ணீரோடு இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, அவர்கள் கண்ணீரை நீர் மாற்றுவீராக, அவர்கள் புலம்பலை நீர் மாற்றுவீராக. தேவைகள் எதுவாக இருந்தனும் என் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிற பொழுது அதை பெற்றுக்கொள்ளுவோம் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அவர் தருவார். ஹல்லேலூயா. அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் அறிந்து விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்கள் மகா பெரியவரே, எங்கள் கரங்களை பிடித்து நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே, நீ என்னுடையவள், நீ என்னுடையவன், நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புத தெய்வம் அப்பா நீங்க. இந்த தெய்வத்தை ஹல்லேலூயா தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள் அப்பா. உம்மை தெய்வமாய் கொண்ட நாங்கள் பாக்கியமுள்ளவர்கள் சுவாமி. ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்திலே பேரின்பம் உண்டு ராஜா, நித்திய மகிழ்ச்சி உண்டு. உன்னதமான என் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் இந்த நேரத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக சுவாமி. ஹல்லேலூயா. ஒரு புதிய பலன் பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் சுவாமி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா பிதாவே, நீர் சொன்ன வார்த்தையை நீர் நிறைவேற்றுகிறவர், வாக்கு பண்ணி அதை நிறைவேற்றுகிறவர் அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தமுள்ள என் தேவனுடைய நாம மகிமைப்பட நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசப்பா, பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறவர், எங்கள் பாவங்களுக்கு தக்காதாக நீர் அதை சரி கட்டாது அமராஜேசுவே எங்களை விடுதலையாக்க விரும்புகிறவர், எங்கள் பாவங்களையும் எங்கள் அக்கிரமங்களையும் எங்கள் மீறுதல்களையும் மன்னிக்கிறவர் அப்பா. நீங்க உன்னதமானவரே, உம்முடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும், நான் இனி இப்படிப்பட்ட பாவங்களை நான் செய்வதில்லை என்று சொல்லி யாரெல்லாம் உம்முடைய சமூகத்துல இந்த நேரத்துல நிற்பார்களோ இயேசப்பா, நீர் அவர்கள் அக்கிரமங்களையும் பாவங்களையும் அவர்களை விட்டு நீர் நீக்கி போடுவீர். உன்னதமானவரே, உமக்கு நன்றி. பரிசுத்தம் உள்ளதையுமே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தாயின் கற்பத்தில் எங்களை தெரிந்து கொண்டவர், தாயின் கருவிலே எங்களை முன்குறித்தவர் அப்பா. ஹல்லேலூயா. பக்தன் சொல்லுகிறார், நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்ணுகையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர், நீரே என் தேவனாயிருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறாரா? உன்னதமான தயவினால் அவர் அசைக்கப்படாதிருப்பார். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. கர்த்தரை எப்பொழுதும்
எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே நீங்கள் தைரியமாக சொல்ல முடியும், கர்த்தர் உங்கள் வலது பாரிசத்தில் இருக்கிறார், நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வரும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகுமா? உன்னதமானவரே, கர்த்தர் உற்று நோக்குகிறார். இந்த அதிகாலை வேளையிலே அவர் உற்று நோக்குகிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுப்புத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த காலை வேளையில் அப்பா, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய முகத்தை நாங்கள் தேடுகிறோம். ஹல்லேலூயா. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொன்னீங்களே அப்பா. இயேசுவே, உம்முடைய முகத்தை நாங்கள் தேடுகிறோம். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சமான பிரகாசமான மகிமையான அந்த முகத்தை நாங்கள் தேடுகிறோம். எங்களுக்கு வெளிப்படுவீராக ராஜா. ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி ராஜா. எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. செமையான பாதைகளில் எங்களை நடத்துகிறவர் நீரே. ஹல்லேலூயா. எங்கள் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் என்று பக்தன் சொல்லுகிறான். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே எங்களை ரட்சிக்கிறவர். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் அவர்கள் மௌனமாயிருக்கட்டும். கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமாக இருக்கிற தேவன் அப்பா நீங்க. உன்னதமானவரே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய அற்புதத்தின் கரம் இறங்கட்டும் அப்பா. சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. மகிமை இந்த நேரத்தில் இறங்கட்டும். தரித்திரர்கள் இயேசுவின் நாமத்தில் ஐஸ்வர்யவான்களாக மாறணும் அப்பா. ஹல்லேலூயா. கடன் பாரத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய ஹல்லேலூயா கடன் பாரங்களை நீக்கத்தக்கதான அதிசயங்களை அற்புதங்களையும் என் தேவன் செய்வாராக. வியாபாரம் செய்களுடைய கரங்களை ஆண்டவனில் பலப்படுத்தணும் அப்பா. நீ கையிட்டு பிரயாசப்பட்டு செய்கிற ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். எஸ்அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆண்டவர் நிறைவேற்றி தருவீராக சுவாமி. ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு நேராக திருப்புவீராக ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறட்டும் அப்பா. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசப்பா, உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இந்த அதிகாலை வேளையில உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய முகங்களும் பிரகாசிக்கட்டும். ஒருவரும் கெட்டுப்போவது என் தேவனுக்கு சித்தம் அல்ல. உன்னதமான தெய்வமே, தொடர்ந்து இந்த ஜெபத்துல நித்தமும் இணைந்து வருகிற இதை கேட்டு வருகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்துகிறீர். ஆவியானவரே, சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கும் இந்த அதிகாலை வேளையில அதிசயங்கள் நடக்கணும், அற்புதம் நடக்கணும், பாதுகாப்பு இருக்கட்டும் அப்பா. தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற யாரோ ஒருத்தர்களை குறித்து நீர் பேசுகிறேன். தன் பிள்ளைகளுக்காக பரிதாபத்தோடு நிற்கிறீங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், உங்கள் சந்ததிகளை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அவர்களை வழி நடத்துவேன், அற்புதமான பாதையில கொண்டு போவேன். உங்கள் உள்ளம் கலங்காதிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் செபிக்கிறேன் அப்பா. தெய்வீக மகிமை இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் தொடுவதாக சுவாமி. ஹல்லேலூயா. 1000 தலைமுறைக்கும் கிருபை செய்கிறவர் நீங்க சுவாமி. ஹல்லேலூயா. யோசனையில் நீர் பெரியவர், செயல்களிலே நீர் வல்லவர் அப்பா. இயேசப்பா, அதிசயமான காரியங்களை செய்கிறவரே, நீங்க சொன்னீங்க, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, கேளுங்கள் என்று சொன்னீரே. இயேசப்பா, இப்பொழுதும் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே, உமக்கு நன்றி. அற்புதத்தின் கரத்தை நீர் நீட்டுவீராக. பலவீனர்கள் இப்பொழுது இயேசுவே பலனை பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா. இயேசுவே, சரீர வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். எப்படிப்பட்ட வியாதிகளும் இப்பொழுது நீங்கி போக கடவுது. எப்படிப்பட்ட பலவீனங்களும் சரீரத்தை விட்டு விலகி போகட்டும். உச்சி முதல் பாதம் வரைக்கும் பிள்ளைகளை பலவீனப்படுத்துகிற எந்த சத்துருவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போகட்டும் அப்பா. தீராத வியாதிகள் இப்பொழுது நீங்கி போகணும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும், அருவருப்பின் ஆவிகள் வெளியேறட்டும். வார்த்தையை கேட்கிற பொழுது வல்லமை வெளிப்படுவதாக. பரிசுத்த ஆவியின் அக்கினி இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை அலைக்கழிக்கிற ஒவ்வொரு கிரியைகளிடத்திலிருந்து விடுதலையை கொடுப்பாராக. தெய்வீக மகிமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும் அப்பா. வார்த்தை கேட்கிற பொழுது ஜீவன் ஒவ்வொரு சரீரத்திலும் பாய்ந்து வரட்டும். பரிசுத்த ஆவியானுடைய அளவில்லாத அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படட்டும் அப்பா. நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொரு மேலும் தங்கணும். சஞ்சலமும் தவிப்பும் விலகி போக கடவுது. சத்துருக்கள் இனி வெக்கப்பட்டு போகட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளின் தலையை நீர் உயர்த்துவீராக ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே மகிமை வெளிப்படட்டும் அப்பா. தெய்வீக வல்லமை இப்பொழுது பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. சத்துருக்களை சிதறடிப்பீராக. வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக ஜெயக்கொடி ஏற்றுவாராம். இயேசுவே உமக்கு நன்றி. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்களா? எசப்பா உமக்கு நன்றி அப்பா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஜீவன் பாயட்டும் அப்பா. வல்லமை பாயட்டும், மகிமை ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்கணும் அப்பா. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இந்த நாள் ஜெயம் எடுக்கிற நாளாக இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெற்றி எடுக்கிற நாளாக இருக்கட்டும் அப்பா. அப்பா உம்முடைய பிள்ளைகள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இனி சத்துருக்கள் வெக்கப்பட்டு போகணும். பிசாசுகள் விலகி போகணும். மந்திரங்கள், தந்திரங்கள், மாந்திரிக கட்டுகள் அப்பா, தகடுகள் எதுவா இருந்தாலும் சரி, ஒன்றும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது பலிக்காது. அவைகள் எல்லாம் இப்பொழுது பரிசுத்த அக்கினினாலே சுட்டரிக்கப்படட்டும். வானத்தின் அக்கினியாலே சுட்டரிக்கப்படட்டும். பரலோக அக்கினியாலே சுட்டரிக்கப்படட்டும். தெய்வீக வல்லமை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளுவாராக. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. மகத்துவமுள்ள தெய்வமே உமக்கு நன்றி சுவாமி. ஒருவரையும் கைவிடாத தெய்வமே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. முடவர்கள் எழுந்து நடக்கட்டும். ஊமையர்கள் பேசட்டும். கேன்சர் கட்டிகள் மறைந்து போகட்டும். கிட்னி சீராக செயல்படட்டும். இதய நோயிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். டயபெட்டிஸிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை. எல்லாம் நார்மலாக கடவுள். சரீரத்தில் அப்பா உச்சி முதல் பாதம் வரைக்கும் தெய்வ மகிமை இறங்கட்டும். சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படட்டும். இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாவதாக ராஜா. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுதலை. எலும்பு பிரச்சனையிலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா. வயிற்று பிரச்சனையிலிருந்து விடுதலை இயேசுவின் நாமத்தில் அப்பா பிதாவே. சர்வ வல்லமையுடைய நாமத்தின் மகிமை கண்டு ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவ நீர் ஆசீர்வதித்து நீர் பலப்படுத்தணும் அப்பா. பெரிய காரியங்களை நீர் செய்வீராக. ஆசீர்வதிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு மேலும் அளவில்லாத உம்முடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமம் இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் மகிமை உள்ளது.